அமெரிக்காவில் ஒருத்தர் கார் ஓட்டும் போது எப்பவும் செல்போன் ஜாமர் யூஸ் பண்ணிட்டே தான் போவாரு. ஏன்னா ரோட்ல யாரும் வண்டி ஓட்டும் போது போன் பேசக்கூடாதுன்னு அப்படி பண்ணிருக்காரு. அவர் இப்படியே 2 வருஷமா செல்போன் ஜாமர் யூஸ் பண்ணிருக்காரு. இதனால என்னாச்சுன்னா இவரோட ஜாமர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றது, தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்றது மாதிரி அவசர கால கம்யூனிகேஷனையும் தடை பண்ணிட்டு, அதனால FCC, அது நம்ம ஊரு ட்ராய் மாதிரி, அவருக்கு $48,000 அபராதம் போட்டிருக்காங்க. நாம கூகுளில் எதையாவது தேடும்போது மேலே ஏஐ வந்து சம்மரி மாதிரி காட்டும். சில நேரம் அது நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிடும். அதை மாற்ற ஒரு ஈஸியான வழி இருக்கு. அதாவது நீங்க சர்ச் பண்ற வார்த்தை கூடவே -AI இல்லைன்னா ஃபக்கிங்னு ஒரு வார்த்தையை சேர்த்து டைப் பண்ணா போதும். இந்த ஏஐ சம்மரி மேலே வராது. அர்னால்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர் தான் ஹம்மர் H1 கார் வெளிவரதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. அவர் முதல்ல ஹம்மின்னு ஒரு வண்டியை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சாரு. ஹம்மிங்கிறது ராணுவத்துல யூஸ் பண்ற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான வண்டி. பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இந்த வண்டியை யூஎஸ்ல ஒரு தனி நபரா வாங்கினது அர்னால்டு தானா. அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால அந்த வண்டியை தயாரிக்கிற AM ஜெனரல் கம்பெனி கிட்ட இது மாதிரியே பொதுமக்கள் யூஸ் பண்ற ஒரு வெர்ஷனை தயார் பண்ணுங்கன்னு ரொம்பவே வற்புறுத்தினாராம். அர்னால்டோட அந்த ப்ரெஷர்னால தான் 1992ல ஹம்மர் H1ங்கிற கார் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. லாஸ் ஆஞ்சலஸ்ல ஒரு டெலிவரி பையன் ஸ்டார்பக்ஸ் டிரைவ் த்ரூல ஆர்டர் எடுக்க போயிருக்காரு. அப்போ ஒரு காஃபி கப் மூடி சரியா போடல. அவங்க கொடுக்கும்போது கை தவறி சூடான காஃபி அவர் மடியிலேயே கொட்டிருச்சு. இதனால அவருக்கு பயங்கரமா வெந்து நரம்புகள் எல்லாம் பாதிச்சிருச்சு. இந்த சம்பவத்துக்காக ஸ்டார்பக்ஸ் $50 மில்லியன், அதாவது இந்திய காசுல கிட்டத்தட்ட 400 கோடிக்கும் மேல அந்த டெலிவரி பையனுக்கு கொடுக்கணும்னு கலிபோர்னியா கோர்ட் சொல்லிருச்சு.